கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 11 மாசமும் பாதுகாத்து 12வது மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் இந்த நிமிஷ வரிய ஜீவனை தந்து கிருபை தந்து பாதுகாத்த தேவனுக்கு 1000 மடங்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறியிருக்கிறேன். இந்த புதிய மாசத்திலையும் கிறிஸ்துவின் பிறப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாசத்திலே ஒரு வாக்கு தத்தங்களோடு நாம் இந்த மாசத்தை தொடங்க போகிறோம். அது மாத்திரமல்ல, டிசம்பர் மாசம் முழுவதும், அதாவது 25ஆம் தேதி வரையும் கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து நாம் அனுதினமும் தியானிக்க போகிறோம். இந்த மாசத்துக்குரிய ஒரு வாக்கு தத்தங்களோடு இந்த மாசத்தை நாம் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா எழுதியிருக்கிற புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த மாசத்துக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு இந்த பூமியிலே நமக்கு உலக இரட்சகரா வெளிப்பட்டார். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த மாசத்துக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நேரடியா சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்தார் அப்படின்னா, பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய வீடா இருக்கலாம், எவ்வளவு பெரிய இடமானாலும் இருக்கலாம், சாயங்காலம் 6 மணி ஆயிட்டு அப்படின்னா ஒரு இருள் வந்துடும். அதுக்கப்புறம் காலையில வெளிச்சம் வர்ற வரையும் அந்த இடத்துல முதல்ல லைட் போடணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கும் போது அந்த இருள் நீங்கி போனா மட்டும்தான் அந்த மகனுடைய வாழ்க்கையிலே, இந்த மகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருள் நீங்கி போனா மட்டும்தான் அவனோட வாழ்க்கை ஒரு சமாதானமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார். யாரெல்லாம் டிசம்பர் மாசத்துல நீங்க இணைந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் இந்த மாசத்திலே பல விதமான கிஃப்ட் வேத வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியான உங்களோடு பேசுவார். இந்த மாசத்திலே முடிந்தால் அதிகாலை வேளையிலும் செய்தி கேளுங்க, இரவும் செய்தி கேளுங்க. நான் மறுபடியும் கூட சொல்றேன், டிசம்பர் மாசத்துக்குள்ள செய்தி கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து இருக்கும்.
இரவு நேரத்திலே டிசம்பர் மாசம் நம்ம என்ன செய்யணும் அதையும் இரவு நேரத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரவிராஜ சொல்றேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் விக்கிரகத்திலே அடிமையாக வாழ்ந்தவன், அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டு வாழ்ந்தவன், பேலியால் கர்த்தரை அறியாத ஜனங்களோடு என்னுடைய வாழ்க்கையில பங்கு இருந்துச்சு, விக்கிரகத்தோடு சம்பந்தம் இருந்துச்சு, கர்த்தரை விட்டு தள்ளி போய் அநீதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில இருளோடு ஐக்கியம் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய ஐக்கியம் உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனோட இருந்துச்சு. அநீதியா வாழ்ற ஒரு மனுஷனோடு என்னுடைய சம்பந்தம் இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில இருளா வாழ்ற ஒரு மனுஷனோடு எனக்கு சம்பந்தம் இருந்துச்சு. பொய்யா வாழ்ற ஒரு மனுஷனோடு என்னோட வாழ்க்கை சம்பந்தம் இருந்துச்சு. நான் ஒரு அவிசுவாசியா வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் விக்கிரகத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து அடிமையா வாழ்ந்துட்டு இருந்தேன். இயேசுதான் உலக இரட்சகர் என்பது கூட எனக்கு தெரியாது. இயேசுதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் என்பது கூட எனக்கு தெரியாது. எனக்காக ஜீவனை கொடுக்க வந்தார் என்பது கூட எனக்கு தெரியாது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு சுத்தமா தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இழந்து போனதை தேட ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொண்டேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று வேதத்தை தியானிக்கும் போது அறிந்து கொண்டேன். அப்பதான் நான் யோசித்தேன், இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப எதை இழந்து போனார் அப்படின்னு சொல்லி வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். ஒரு 15 பாயிண்ட் இருக்கு. அந்த 15 பாயிண்ட்டுமே நான் உங்களுக்கு சொல்றேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் பிறப்பு அப்படின்னாலே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக, தேவன் அருளிய அப்பமாக இந்த பூமியில இறங்கி வந்தார். நம்முடைய யூடியூப் சேனல் நேம் தேவன் அருளிய அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு, தேவன் அருளிய அப்பம். வானத்திலிருந்து இறங்கி இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னா நமக்காக ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக மாம்சத்திலே தாவீதின் குமாரனமாக வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே புலம்பல்ல அழகா ஒரு வசனம் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது மனிதன் இழந்து போனது என்ன?
உங்க வீட்டில் யாரெல்லாம் டைரி இருக்கோ நீங்க அழகா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை நீங்க என்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கூட அனுப்பி வச்சிருவேன். கிறிஸ்துனுடைய பிறப்புல இன்னைக்கு நம்ம தியானிக்கிற செய்தியிலே ஒரு 15 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 15 பாயிண்ட் தெரிந்து கொண்டா மட்டும்தான் தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாவம் செய்யும்போது மனிதன் இழந்து போனது என்ன? தலைப்பு என்னன்னா, பாவம் செய்யும்போது மனிதன் இழந்து போனது என்ன? முதல்ல தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு நான் என்னை சொல்றேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் பாவம் செய்யும் போது எனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை. தேவனுடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டது. ஒரு கண்ணு தெரியாத குருடனை போல அலைய ஆரம்பிச்சு. 2வது பாயிண்ட், தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டேன். ஏன்னா தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுட்டு நான் பாவம் செய்யும் போது, 2வது நான் அவரை விட்டு தள்ளி போனதுனால அவருடைய முகத்தை மறைக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அவருடைய தொடர்பை நான் இழந்து விட்டேன். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டேன். தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னாலே நான் தேவனோடு கூட இருக்கிற அந்த தனிப்பட்ட ஒரு ஐக்கியம். அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டோட ஒரு மனுஷன் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் ஃப்ரெண்டோட பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பல காரியங்கள் பேசுவாங்க, பல மணி நேரம் பேசுவாங்க. வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசாத காரியம்லாம் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவாங்க. அது எவ்வளவு பர்சனல் காரியமா இருக்கலாம், ஃப்ரெண்டுகிட்ட போய் உடனே போய் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கும் தேவனுக்கும் அந்த ஊடையில பாவம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும்போது, முதல் பாயிண்ட் என்னன்னா முகம் மறைக்கப்பட்டது. 2வது பாயிண்ட் என்னன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 3வது ஐக்கியத்தை இழந்து விட்டேன். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார், அவர் உண்மையா இருக்கிறார். பாவம் செய்யும் போது நான் மாம்சத்துல கன்வெர்ட் ஆறேன். பாவம் செய்யும்போது நான் மாம்சத்துல கன்வெர்ட் ஆன உடனே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. 4வது பாயிண்ட் தேவனோட சத்தத்தை கேட்கிறதை நான் இழந்து விட்டேன். நான் மறுபடியும் கூட சொல்லி தரேன். ஆவிக்குரிய காது தேவனோட சத்தத்தை கேட்கும். ஆனா மாம்சத்துக்குரிய காது இந்த உலகத்துல எல்லா சத்தத்தையும் கேட்கும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஸ்பிரிச்சுவல்ல வளர்ந்து போயிருந்தால் தேவனோட சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் உலகத்துல உள்ள பல காரியங்களோட ஐக்கியமா இருக்கும்போது தேவனோட சத்தம் கேட்காது. பாவம் செய்யும்போது தேவனோட சத்தம் கேட்காது. தேவனுடைய சத்தம் கேட்கிறதை இழந்து விட்டான். அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான். தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனுஷன் இழந்து விட்டதுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில எல்லாமே இழந்து போன சூழ்நிலை தான். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது தனி கிஃப்ட் உண்டு. தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனுஷன் இழந்துட்டான். அடுத்தாப்புல 6வது பாயிண்ட், தேவனுடைய மகிமையை இழந்து விட்டான். பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறது. ஒரு குடும்பத்திலே பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்துருவாங்க. ரவிராஜெல்லாம் தேவனுடைய மகிமை இழந்து கண்ணு குருடாய் தேவனுடைய சத்தம் கேட்காம போய், ஐயோ அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு இருளான வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய ஒரு பாவி என்பதை நான் அறிய ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையிலே நான் தேவனை பார்க்கலையே, தேவனோட சத்தம் கேட்கலையே, நான் துன்மார்க்கனா வாழ்த்துன்னு சொல்லி வேத வசனத்தை வாசிக்கும் போது வேதனைப்பட ஆரம்பித்தேன். கிறிஸ்துனுடைய பிறப்பு எல்லாரும்
நல்லா அழகா அந்த 25ஆம் தேதி வந்தாச்சுன்னா போதும், நல்லா புது ட்ரெஸ் போட்டு வீட்டுல பிரியாணி, கேக்கு எல்லாம் ஓகே. ஆனா கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு என்ன தெரியுமா கற்று தருகிறது? நமக்கு ஜீவனை கொடுக்க தான் அந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த பூமியில இறங்கி வந்தார். பாவம் செய்த ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு. 6வது பாயிண்ட் சொன்னேன், தேவனுடைய மகிமை இழந்து விட்டான். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கும்போது என்னுடைய மகிமை இழந்துட்டான். 7வது பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் பாவம் செய்யும் போது இந்த பாதுகாப்பு எல்லாம் போயிரும். என் வாழ்க்கையில ஒரு 50-55 லட்சம் ரூபாய் அழிச்சிட்டு நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் என்ன தெரியுமா தெரிந்து கொண்டேன்? நான் ஒரு பிரதான பாவி. என் வாழ்க்கை இருளா இருந்துச்சு. நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாமே தப்பா இருக்கு. நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன் அப்படின்னாரு. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்த ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? சமாதானத்தை கொடுக்க. 7வது பாயிண்ட் சொன்னேன், தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான். உங்க வீட்டுல நீங்க டைரியில யாராவது எழுதி வைக்கணும் அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கலாம். 15 பாயிண்ட் இருக்கு. தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான். கிறிஸ்துவனுடைய பிறப்புல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். டிசம்பர் மாசத்துக்குள்ள செய்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாசத்துல வாக்கு தத்துவம் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாசம் வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். அந்த பெரிய வெளிச்சம் அப்படின்னா அர்த்தம் என்ன? 8வது பாயிண்ட் சொல்றேன், தேவனோடு பேசக்கூடிய கிருபையை இழந்து விட்டான். ஒரு மனுஷன் தேவனோடு பேசக்கூடிய கிருபை இழந்து போனதுக்கு அப்புறம் உலகத்திலே தள்ளப்பட்ட நிலைமை. 9வது பாயிண்ட், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உறவை இழந்து விட்டான். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உறவை இழந்து விட்டான். அது 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து விட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அந்த ஆவிக்குரிய சரீரம் மாறி மாம்சத்தினுடைய சரீரமா மாறிட்டு, மண்ணிலிருந்து உருவாக்குனாரு, அவரை போல நம்மளை சிருஷ்டித்தாரு, ஜீவ சுவாசத்தை தந்தாரு. ஆனால் ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது சரீரத்துல தள்ளப்பட்டுட்டான். ஆதாம் ஏவாள் முதல்ல ஆவியில தேவனோடு பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பாவம் செய்யும் போது ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, தந்திரமா ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் மாம்சத்துல தள்ளப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட், அதிகாரத்தை இழந்து விட்டான். நம்மளை உருவாக்குன புதுசுல எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்புல நமக்கு அப்பா பிள்ளைன்னு சொல்லி ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆளக்கூடிய அதிகாரம் கொடுத்திருந்தார். அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான். அடுத்தாப்புல 12வது பாயிண்ட், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை இழந்து விட்டான். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை. ஒரு மனுஷன் எதை இழந்துட்டான் அப்படின்னா, பாவம் செய்யும் போது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வரங்களை, எத்தனையோ காரியங்களை இழந்து விட்டான். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை இழந்து விட்டான். அடுத்தாப்புல 13வது பாயிண்ட்,
சாபத்தில் தள்ளப்பட்டான். சாபத்தில் தள்ளப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது, தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும் போது சாபம் வருது. அந்த சாபத்தை சிலுவையில சுமந்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டது. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 14வது பாயிண்ட், இருளில் தள்ளப்பட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது இருளில் தள்ளப்பட்டான். 15வது பாயிண்ட், வியாதி பலவீனத்தில் தள்ளப்பட்டான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது 15 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் கூட ஒரு ஓரலா லைட்டா வாசிச்சேன், அது உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். முதல் பாயிண்ட், தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. 2வது பாயிண்ட், தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான். 3வது, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டான். 4வது, தேவனுடைய சத்தம் கேட்கிறதை இழந்து விட்டான். 5வது, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான். 6வது, தேவனுடைய மகிமையை இழந்து விட்டான். 7வது, தேவனுடைய பாதுகாவலை இழந்து விட்டான். 8வது, தேவனோடு பேசக்கூடிய கிருபைகளை இழந்து விட்டான். 9வது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உறவை இழந்து விட்டான். 10வது, ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து விட்டான். 11வது, அதிகாரத்தை இழந்து விட்டான். 12வது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து விட்டான். 13வது, சாபத்தில் தள்ளப்பட்டான். 14, இருளில் தள்ளப்பட்டான். 15, வியாதி பலவீனத்தில் தள்ளப்பட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது பாவம் அந்த மனுஷனை தள்ளிட்டு நேரா பூமியில கிடக்கிறான். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். மகா ஆழமான கிடங்கு என்று வேதத்துல நாம் தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். சிறையிருப்பு. ஒரு கிணத்துக்குள்ள ஒரு 50 செம்பரி ஆடு கிடக்கு. அந்த செம்பரி ஆடு 50 ஆடு கிணத்துக்குள்ள கிடக்கும் போது வெளியில வர தெரியாது. மேலே இருந்து ஒரு நல்ல மேய்ப்பன் வந்து அவ்வளவு ஆடும் மேல தூக்கணும். அப்பதான் கிணத்துக்குள்ள இருந்து வெளியில வரும். மகா ஆழமான கிடங்கு அப்படின்னாலே இந்த பூமிக்குள்ள எல்லாரும் பாவம் செய்து புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ, என் பாவத்தை யார் மன்னிப்பா, என் அக்கிரமத்தை யார் மன்னிப்பா, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, நான் இப்படி அக்கிரமம் பண்ணிட்டேனே, இப்படி நான் துன்மார்க்கனா வாழ்றேனே, இப்படி நான் துரோகியா வாழ்றேனே, நான் தேவனை மறைந்து போய் வாழ்றேனே, ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளவு சாபம் இருக்கு, இவ்வளவு பாவம் இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான். பாவம் செய்யும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில புலம்பிட்டு இருப்பான். என் குடும்பத்தை யாரு தூக்கி எடுப்பா, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். அந்த ஜனங்களுக்கு தான் சுவிசேஷம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து அழகா சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வந்தார் அப்படின்னா, நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் இருளில் இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். இன்னைக்கு செய்தி பேசிட்டு இருக்கேன், இந்த மாசத்துக்குள்ள செய்தி, டிசம்பருக்குள்ள செய்தி பேசிட்டு இருக்கேன். இருளில் நடக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு தேசத்துக்குள்ள இருள் இருக்கும் போது அந்த தேசத்துக்குள்ள முதல்ல என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஒளிய கொண்டு போகணும். அதை நம்ம அழகா நம்ம நைட்டுக்குள்ள காரியத்துல சொல்லும் போது அழகா ஈஸியா புரியும். நான் தான் இருக்கிறேன், ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன், ஊழியத்துக்கு போயிட்டு வரேன்,
நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் வீட்டுக்குள்ள வரேன். வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல கரண்ட் இருக்கா, சுவிட்ச் எங்க இருக்கு, எப்படி போய் சுவிட்ச் போடணும், ஐயோ 9 மணி வரையும் சுவிட்ச் நம்ம லைட்டு போட்டு வைக்கலையே, இன்னைக்கு பகல்ல நம்ம போட்டு வைக்கலையே அப்படின்னு சொல்லிதான் முதல்ல போய் சுவிட்ச் தான் தேடுவாங்க, லைட்டு தான் தேடுவாங்க. லைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருந்தாதான் அந்த மனுஷன் எதுலலாம் தப்பா இருக்கிறான், எப்படிலாம் உலகத்துல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு குடும்பத்துல விபச்சாரத்துல வாழ்றாங்க, இன்னொரு குடும்பத்துல மதுபான அடிமையில வாழ்றாங்க, இன்னொரு குடும்பத்துல சிகரெட் பழக்கம், இன்னொரு குடும்பத்துல போதை பழக்கம், இன்னொரு குடும்பத்துல கஞ்சா பழக்கம், இன்னொரு குடும்பத்துல விக்கிரத்துல போய் தொழுது கொள்றாங்க, இன்னொரு குடும்பத்துல மனுஷனை நம்பி மனுஷனை தொழுது கொள்றாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே இருளான வாழ்க்கை தான். இருளான ஜனங்களுக்கு தான் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மேல் யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்பு அப்படின்னா இருளுக்கு ஜனங்களை மீட்டெடுக்கணும். மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரையும் மீட்டெடுக்கணும், எல்லாரையும் மீட்டெடுக்கணும். ஒருத்தன் கண்ணு தெரியாம குருடனா வாழ்ந்துட்டு இருக்கான். எது நல்லது, எது கெட்டது, எது தப்பு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் பேசாம பாவத்துல அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். அதுல ரவிராஜும் ஒரு ஆளு. என் வாழ்க்கையில எனக்கு நல்லது எது கெட்டது எது எதுவுமே தெரியாது, நான் இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது, எங்கெல்லாமோ எழுதி வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து ஏன்பா உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஒரு தேசத்துக்குள்ள மரண இருள் இருக்கு. மரண இருள் என்று எழுதப்பட்டிருக்கு. மரண இருள் அப்படின்னா அவன் மரணத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு வெளிச்சமே தெரியல, அவன் கண்ணு குருடாயிட்டு அவன் பேசாம நடந்து போறான். இருட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கிறான். அது எந்த வழி தெரியாது, அது எப்படி போகணும் தெரியாது. அவன் பேசாம கண்ணு குருடா இருக்கான், அவன் பேசாம நடந்து போயிட்டு இருக்கான். மரண இருளின் என்று எழுதப்பட்டிருக்கு. மரண இருளின் தேசத்தில் ஒரு தேசமே விக்கிரத்துல அடிமையா இருக்கிறாங்க, சர்ப்பத்துல அடிமையா இருக்கிறாங்க. தேசம் முழுவதும் என்ன சொல்லி பார்த்தா சர்ப்பம், சர்ப்பத்தை தொழுது கொள்றாங்க. ஆனால் மெய்யான தேவனை விட்டுட்டாங்க. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா வெளிப்பட்டார். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வேணும், வெளிச்சம் வேணும். மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து அழகா சொல்கிறார், நானே உலகத்துக்கு மெய்யான ஒளி என்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும். நம்ம வெளி பிரகாரம் அல்ல, உள் பிரகாரம். என் வாழ்க்கையில நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கும்போது இருளான வாழ்க்கை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது எதெல்லாம் பாவம், எதெல்லாம் அக்கிரமம், எதெல்லாம் துணிகரம், எதெல்லாம் துரோகம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா துரோகம் சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அவருடைய வசனத்தை கை கொள்ளனா துன்மார்க்கன் எழுதி வச்சிருக்காரு. நான்லாம் கீழ்ப்படியாம நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரியுது நான் ஒரு துன்மார்க்கன். துன்மார்க்கனால இருளான வாழ்க்கை தான். ஒரு மனுஷன் விக்கிரத்துல காண இருளான வாழ்க்கை தான். பாவத்துல வாழ்றானா இருளான வாழ்க்கை தான். அதுக்குதான் சொன்னேன், ரவிராஜனுடைய வாழ்க்கை இருளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் விக்கிரத்துக்கு மட்டும் ஒரு மனுஷனை நம்பி மாந்திரிகம், ஏவல், பில்லி சுனி எல்லாம் செய்யறதுக்கு ஒரு 13 லட்சம் ஒரு மனுஷன்டே கொடுத்தது. அப்ப நான் எவ்வளவு பெரிய விக்கிரத்துல நான் அடிமையா இருந்திருப்பேன். எனக்கு இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது, இயேசு உலக ரட்சகர்னு எனக்கு தெரியாது.
இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டான்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அறிந்து கொண்டேன். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பெரிய வெளிச்சமாக, ஜீவ ஒளியாக, உலகத்திற்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்க டிசம்பர் மாசம் வந்துட்டுனாலே ரொம்ப ஆழமா செய்தி கவனிக்கணும். ஏன் மறுபடியும் சொல்லி தரேன் அப்படின்னா, தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ 12 மாசமும் கேட்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் உண்டு, சகோதரன்மார் உண்டு, ஆசீர்வதிக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் உண்டு. நிறைய நேரத்திலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எப்படி பாவத்தை வாழ்ந்துன்னு சொல்லி நான் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கேன். ஆனா இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பாவியை தூக்கி எடுக்கணும் அப்படின்னா வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு பிரதர் வந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை வசனத்தை நீங்க தியானிக்க நினைச்சீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. பேஜ் நம்பர் கூட சொல்றேன். புதிய ஏற்பாட்டில் 133ஆவது பக்கம் ரைட் சைடுல இருக்கு. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நம்முடைய யூடியூப் சேனல் நேம் தேவன் அருளிய அப்பம். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இயேசுவை நம்ம இதயத்துக்குள்ளே, என் இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, என் இதயத்துல இருளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் வெளிச்சம். நான் மறுபடியும் சொல்லி தரேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது இருதயம் ஃபுல்லா இருளான நிலைமையில இருக்கும். அதுல ரவிராஜ் ஒரு ஆளு. என் இருதயத்துல இருளான காரியம் இருக்கும்போது இயேசு எப்படி இருக்க முடியும்? ஆனால் அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இருளான காரியத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இப்படிதான் ஜெபம் பண்ண தெரியும். எனக்கு மற்றவங்களை போல எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒரு பாவி எப்படி தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல கிருபையா இருங்கப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி வெளி பிரகாரமா அல்ல, உள் பிரகாரமாக உணர்ந்து கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சு. என்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் இருள் இருக்கோ, எங்கெல்லாம் பாவ காரியம் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னெல்லாம் அந்தகார இருள் இருக்கோ, அந்த இடத்துலலாம் இயேசு கிறிஸ்து உள்ள வர ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில, என்னுடைய முகத்திலே ஒரு பிரகாசம். என்னோட முகம் செத்து போனது போல ஒரு நிலைமையில இருக்கும். ஏன்னா பாவ அடிமை இல்லை, கஷ்டத்துல பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனைல நான் வாழ்ந்திருக்கேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, அவருடைய வேதத்தை கையில சுமந்து செல்லும் போது, தியானிக்கும் போது என்னுடைய முகத்துல ஒரு பிரகாசம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவையில்லாத பாவத்துல போய் சிக்கி கொள்ளாமல் இரவும் பகலுமா வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். இதை ஏன் நான் உங்களுக்கு காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, தயவு செய்து கையில பைபிள் எடுத்து வாசிங்களேன். என் வாழ்க்கையில உள்ள இருளெல்லாம் மாறிச்சு.
எப்பன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணுமா? உங்களுடைய குடும்பம் வெளிச்சமா இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவே என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா. அழகா சொல்றாரு. இயேசு மேல யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன். இன்னைக்கு உலகத்துல நிறைய காரியத்துல பின்பற்றுறாங்க. உலக வழிபாடுகளுக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, விக்கிரகத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா வெளிச்சம் இல்லை. எது தப்பு எது கரெக்ட் தெரிய மாட்டுக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மதுவான அடிமை, ஒரு பக்கம் பார்த்தா விபச்சார அடிமை, ஒரு பக்கம் பார்த்தா தேவையில்லாத பல பாவ அடிமையில இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பக்கம் வரும்போது கோடிக்கணக்கான சாட்சி இருக்கு. இந்த ரவிராஜை மீட்டெடுத்தார், பாவத்துல இருந்து தூக்கி எடுக்கிறார், அக்கிரமத்துல இருந்து தூக்கி எடுக்கிறார், மரண இருள்ல இருந்து தூக்கி எடுக்கிறார். கிறிஸ்துனுடைய பிறப்பு அப்படின்னால அதுதான். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாக என் இயேசு கிறிஸ்து பூமியில இறங்கி வந்தார். இருளிலே நடக்கிற ஜனங்கள், நான் இருளில் நடந்த ரவிராஜ். ரவிராஜ் யாருன்னா இருளிலே நடந்த ரவிராஜை தூக்கி எடுக்கிறார் உலக ரட்சகர் வந்து. ஹல்லேலூயா. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என் இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு பெரிய வெளிச்சமாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். அந்த கிறிஸ்துனுடைய பிறப்பை இந்த மாசம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை வைத்து தியானிக்க போகிறோம். நான் மறுபடியும் கூட சொல்றேன். வழக்கமா 11 மாசம் கேட்ட நிறைய குடும்பத்துல ஜனங்களுக்கு தெரியும் இந்த செய்தி புதுசா இருக்குன்னு சொல்லி. கிறிஸ்துனுடைய பிறப்பை இந்த மாசம் மட்டும்தான் நம்ம தியானிப்போம். அடுத்த மாசம்லாம் வேற செய்தி வந்துட்டு இருக்கும். அதனால கண்டிப்பாக யாரெல்லாம் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ இந்த 25 நாளும் கேளுங்க. 25 நாளும் 25 மெசேஜ் ரெடியா இருக்கு. ஆனா நீங்க கேட்கணும். கொஞ்ச நேரம் செலவு பண்ணி கேளுங்க. கொஞ்ச நேரம் நான் பேசுவேன். ஒருவேளை அதிகமா பேசிட்டா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்ற போறீங்களோ, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி அப்படின்னாலே நம்ம ஜீவனுக்கு என்ன வேணுமோ அந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னாலே நம்ம வெளிச்சத்துல நடந்தாதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்தா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போறேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்ல, நான் எப்படினாலும் செல்போன்ல வாழ்ந்தா. கிடையாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஒருத்தன் மனம் திரும்பணுமா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா, வெளிச்சத்துல நடக்கணுமா, வெளிச்சம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில நடக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைனால என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். 6ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க வீட்டுல கஷ்டம். உடனே என்னை வேலைக்கு அனுப்புனாங்க. நான் 3 ரூபா சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு போனேன். 3 ரூபா சம்பளத்துல வேலைக்கு போகும்போது காலையில இருந்து ராத்திரி வரையும் வேலை பார்ப்பேன். வேலை பார்த்து தான் வீட்டுக்கு சம்பளம் கொடுத்தேன். எல்லாரும் போல நான் படிக்கல. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, ஐயோ என்னோட வாழ்க்கை மரண இருள போயிட்டு இருக்கே, நான் எப்படி மாறணும்? என் வாழ்க்கையில எப்படி இவ்வளவு பாவம் இருக்கே அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகளை தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும் போது அவனோட வாழ்க்கை ஃபுல்லா மரண இருளா இருக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா,
கண்டிப்பா அந்த மாசம் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மாசத்துல 25 செய்தி இருக்கு. அந்த 25 செய்தியுமே கர்த்தருடைய கிருபையினாலே பேசுறதுக்கு தேவன் எனக்கு உயிர் பிச்சை போடணும். மறுபடியும் கூட சொல்லிடுறேன், செய்தி ரெடியா இருக்கு, ஆனா உயிர் பிச்சை போடணும். அப்பந்தான் ஆன்லைன் மூலியமா பேச முடியும். ஒருவேளை எனக்காக நீங்க ஜெபிக்க நினைத்தால் ஒரு நிமிடமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசத்துக்குள்ள சுவிசேஷம் பெற்றிருக்கு. ரவிராஜுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா தேச ஜனங்களும் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி எத்தனையோ குடும்பத்துல தண்ணி அடிக்கிறாங்கப்பா. வேதனையான காரியமா இருக்கு. நிறைய குடும்பத்துல மதுபான அடிமையில மூழ்கி போய் கிடக்குறாங்க. என்னைக்குன்னு சொல்லி பார்த்தா 25ஆம் தேதி. அப்ப என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து எதுக்கு பிறந்தார்? பாவியை மீட்டெடுக்க. ஆனா ஜனங்கள் மறுபடியும் பாவத்துக்குள்ள திரும்பி போறாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதான் உலகமா இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் அதிகமா இன்னைக்கு டைம் போயிட்டு மன்னித்து கொள்ளுங்கள். இந்த மாசத்துல இணைந்திருங்க. கர்த்தர் அனுதினமும் பேசுவார். இந்த மாசத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. உங்க கூட ஆவியானவர் பேசுவார். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் மறுபடியும் கூட கேளுங்க. கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடைய அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கெட்டு போன மனிதனை மீட்டெடுக்க தேவ குமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனா வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் நல்ல மேய்ப்பனாக வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபை பலியாக வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பூமியின் மேல அக்கினியை போட வந்தாரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. மரண இருளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. அணைந்து போன அப்பா ஜனங்களை மீட்டெடுக்க ஜீவ ஒளியா வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பாவம், அக்கிரமம், சாபம், வியாதியிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற தொடர்பை உண்டாக்குனவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இழந்து போன மகிமை மீட்டு கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கட்டளை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பிந்தின ஆதாமாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக அப்பா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த மாசத்தை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. 11 மாசமும் பாதுகாத்து 12வது மாசத்துல எங்களை அழைத்து கொண்டது கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்திரோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகா கிருபையும் இரக்கம் மகிமையும் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. என்னுடைய குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. சகலவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே
சமாதானத்தை உண்டாக்குனவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்க ராஜா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்க ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரின் நீர் பரிசுத்தர். ஒருவராய் சேரக்கூட ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, சகல விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பரிபூர்ணமான கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றுக்கொள்ளட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணும்ப்பா. ஆசீர்வதித்து தாங்கப்பா. டிசம்பர் மாசம் வந்துட்டுப்பா. நிறைய குடும்பத்துல வீடை கிளீன் பண்ணணும், குடும்பத்தை ரெடி பண்ணணும், புது ட்ரெஸ் வாங்கணும். டிசம்பர் மாசம் வந்துட்டுனால எங்களுக்கு அவ்வளவு தேவைகள் இருக்குப்பா. ஏழை எளிய ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். ஆலயத்துல எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்குப்பா. எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்து கொள்ளணும். அதிகால வேளையில தினம்தோறும் இணைந்திருக்கணும். தேவனர்லியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா எல்லா ஜனங்களும் கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நோக்கத்தை நாங்க அறிந்து கொள்ளணும். இந்த மாசத்திலே அப்பா செய்தி பேசுற ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அப்பா அந்த விசேஷமாக 5 வருஷமும் தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். வாக்கு தத்தங்களோடு இந்த மாசத்தை, புதிய மாசத்தை நாங்க தொடர்பு கொள்ள, புதிய மாசத்தை ஆரம்பிக்க ஆன்லைன் மூலியமாக அப்பா இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கணும். இந்த மாசத்தை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. 11 மாசமும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. இரவு போலுமா ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த மாசத்தினுடைய எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. நீங்க எங்க கூட 24 மணி நேரம் வரணும். அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம் ராஜா. ரிபா லாபா காட்டா தாட்டா ராபா காபாட்டா தாட்டா ராபாலா லிபா லாபா ராபா துராபாலா கபது பெகேதுனா ரிபா கபோ ருஷேகே துனி காத்து டோரா கபாலா ராபா துராபாலா லிபா கபோ ருதுனி மக்கோரோ லிகா லாக்கர ஷகா தாட்டா ராபா கபோ துராபாலா. எல்லா குடும்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி விட்டு ராஜா. உம்முடைய மகிமை இறங்கி விட்டு ராஜா. உம்முடைய பாதுகாவல் இறங்கி விட்டு ராஜா. ரிபா லாபா காட்டா தாட்டா ரஷா லாபா காத்து ராபாலா ரிபா லாபா ரஹ துராபாலா ஹந்து ராபாலா ரிசேகே லாகாட்டா தாட்டா ராபாலா லிமா கோட்டோ ரோ லாகா ஷாகாட்டா தாட்டா ராபாலா லி தாட்டா லாமா காட்டாரா லாகோட்டோ ரோஷான் தாட்டா நாமா காந்தோ டோராபா கபது வெக்கேதுனா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலி அடைக்கப்பட்ட ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வேலி அடைக்கப்பட்ட ராஜா. இந்த மாசத்துல ஒரு புது கிருபை, புது வேலன், புது வல்லமை, என் தேவனுடைய அந்த கிருபை, பரிபூர்ணமான கிருபை வேணும்பா. அப்பா அந்த மாசத்திலே தேவ சித்தம் எங்களுக்கு நடக்கணும்பா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்பா. தேவ சித்தத்துக்கு நாங்க கீழ்ப்படினும்பா. தேவ சித்தத்தின்படி இந்த மாசத்திலே கர்த்தர் எங்க கூட இருந்து வழி நடத்தணும். நாங்க தேவ சித்தம் மட்டுமே செய்யணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க கிருபை தரலன்னா நாங்க தேவ சித்தத்துல நடக்க முடியாதுப்பா. எங்களுக்கு தேவ சித்தம் வேணும்ப்பா. இந்த 11 மாசத்துல எங்கிட்ட ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குப்பா. இந்த டிசம்பர் மாசத்திலே கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்ப்பா. நாங்க தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த மாசம் முழுவதும் எங்களுக்கு நிறைய காரியம் இருக்குப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. பரிசுத்தால நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்புங்கப்பா. சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாசத்துல இன்னைக்கு தேதியில யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாங்க தியானிக்கும்போது பொறுமையா கவனித்து கேட்டாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கட்டும். இந்த வருஷத்துல அவங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கட்டும்.
திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களோட வம்சம், அவங்களுடைய தலைமுறை வெளிச்சமா மாறட்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். இந்த மாசத்துல யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக அப்பா இதயத்துல பாரத்தோடு இருக்கணும், அந்த பாரத்தை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நாங்க இறக்கி வைக்கிறோம். தேவ சித்தம் எங்களோட வாழ்க்கையில நிறைவேற்றும். பிசாசு எங்கெல்லாம் தந்திரமாக என்னெல்லாம் யோசிக்கிறோம், அந்த எல்லா சித்தம், அந்த பிசாசுடைய காரியம் எல்லாம் அபத்தமாய் போகட்டும். எங்களோட வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மாசம் எல்லா குடும்பமும் இணைந்திருக்கணும். தேவனுடைய பிறப்பை, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நாங்க தியானிக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு ஜெபித்த குடும்பத்துக்கு கர்த்தர் பலகணிகளை திறந்து இரட்டிப்பான நன்மைகளை தரணும். உம்முடைய சமூகத்திலே கைகளை விரித்து கேட்கிறோம்ப்பா. நாங்க இருக்கிற இடத்துல கைகளை விரித்து கேட்கிறோம்ப்பா. எங்களுடைய களஞ்சியம், எங்களுடைய பாத்திரம், எங்களுடைய பண்டசாலை எல்லாம் நிரம்பணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும். அவனுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். அவனுடைய பண்டசாலை எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். இந்த மாசத்திலே கண்ணீரோடு யாரெல்லாம் இந்த மாசத்தை தொடங்கணும்னு நினைத்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பலவீனத்தோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய பலவீனத்தை எல்லாம் மாற்றி ஆலயத்துல போய் சாட்சி சொல்ல கத்த கிருபை செய்யுங்க. ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, ஆலயத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ தொடர்ந்து இணைந்திருக்கிறது கிருபை செய்யுங்க. இரவு மூலமா ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. இந்த மாசத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தத்துல நாங்க நடக்கணும். அந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும். அந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும். தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து புரிந்து நடக்க கிருபை தாங்க. வேதத்தை தியானிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிரசாவப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த மாசம் நாங்க வாழணும் அப்படின்னா அது தேவ கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. தேவ கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. கிருபை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. வெளிச்சத்துல நடக்கணும். நாங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களுக்கு வேணும்ப்பா. கிருபையை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜீவிகள் தீர்க்காயுசோடு வாழணும்ப்பா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். வம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். கிருபையை தாங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியில அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்தினுடைய சகல காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க பாதபடியில கெஞ்சி கேட்கிறோம். எத்தனையோ காரியங்களுக்காக நாங்க தினம்தோறும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பத்திலே அப்பா கற்பனைக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு இருக்கு, திருமண காலத்துல ஜெபிக்கிறாங்க, திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துனுடைய பிறப்பை யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமாக தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமா கேட்கிறோங்களோ அந்த எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த வீட்டுக்கு ரோமா கிரீஸ் எல்லா பொல்லா சத்துரு சகல கிரிக்கலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்டோம். இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய தேவைகள் எல்லாம் இந்த மாசம் சந்திக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் பண்றாங்களோ அந்த குடும்பத்திலே கிறிஸ்துமஸ் மாசத்திலே ட்ரெஸ் எடுக்கணும். அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். டிசம்பர் மாசம் நாங்க எல்லாரும் புது ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்தை நீங்க ஆசீர்வதித்தாங்க. சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆலயத்தை கிளம்பிட்டு இருக்காங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் கண்டிப்பாக கேளுங்க. அது மாத்திரமல்ல, இந்த மாதம் ஃபுல்லாக கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கணும். அப்பந்தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அதுக்காக ஜெபிங்க. என் பேர் ரவிராஜ். யூடியூப் நேம் தேவன் அருளிய அப்பம். 9363064181 நம்பருக்கு கொண்டால் நேரடியாக பேசலாம். பிடிஎஃப்ல இருக்கு. சப்போஸ் அந்த 15 பாயிண்ட் உங்களுக்கு யாருக்கா வேணும்னு அனுப்பி வைக்க. இந்த மாசத்துல பைபிள் வாசம் முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். இந்த வருஷத்துல கடைசி மாசத்துல இருக்கும். நிறைய தேவைகள் உண்டு. தொடர்ந்து ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.